இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி நவபாஷான மூர்த்தியை பற்றி. முருகனின் அறுபடை வீடுகளில் இத்தலம் 3ஆம் படை வீடாகும். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீது ஏறி வந்து நின்ற தலம் திரு ஆவினன்குடி தலமே. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் குழந்தை வடிவில் காட்சியளிக்கிறார். பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியாவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். இடும்பன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி தென் பொதிகைக்கு கொண்டு செல்ல சக்திகிரி சிவகிரி என்ற 2 மலைகளை எடுத்து வந்தான். இத்தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே வைத்து விட்டான். திரு ஆவினன்குடியில் இருந்த முருகன் சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார். இடும்பன் முருகரை கீழே இறங்கும்படி சொல்லியும் கேட்கவில்லை. இடும்பன் முருகரை எதிர்த்து போரிட்டான். சிறுவன் வடிவில் இருந்த முருகனிடம் சண்டையிட இடும்பன் முயன்றான். அப்போது விநாயகர் முருகனுக்கு கிடைக்க வேண்டிய பழத்தை தான் பெற்று கொண்டதால் தன் மீது முருகனுக்கு கோபம் இருக்கும் என்பதால் சுய வடிவத்தை மறைத்து நாக வடிவத்தில் இடும்பனுடன் சண்டையிட்டார். இந்த விநாயகர் மலைக்கோயில் செல்லும் வழியில் இடும்பன் சன்னதி அருகில் சர்ப்பத்தின் மீது காட்சியளிக்கிறார். பின் முருகர் தன் அருட்பார்வையை செலுத்தி இடும்பனை தன்னுடன் வைத்துக் கொண்டார். பழனி கோவிலின் ஹைலைட்ஸ். போகர் சித்தர் இத்தலத்து மூலவர் சிலையை செய்து பிரதிஷ்டை செய்தார். இவர் தம் மாணாக்கர் புலிபாணியுடன் தம்மை நாடி வந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ததுடன் ஆன்மீக உணர்வையும் ஊட்டினார். மூலவர் சிலை நவபாஷானத்தால் ஆனது. 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்து 81 சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர். இந்த சிலையை செய்ய போகருக்கு 9 வருடம் தேவைப்பட்டது. சுவாமியின் மீது பூசி எடுக்கப்படும் சந்தனமும் தீர்த்தமும் அபூர்வ மருத்துவ குணம் கொண்டவை. இவர் கையில் உள்ள தண்டம் மிக்க அருள் வாய்ந்தது. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவியதாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவை ஆகும். பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. புருவங்களுக்கு இடையில் பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். விக்கிரகத்திலிருந்து வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதிக்கு மேல். இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. பழத்திற்காக கோபித்து கொண்டு வந்து அமர்ந்த முருகன் சன்னதியில் வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரிச்சம்பழம் போன்ற 5 பொருட்களை கொண்டு தயாரித்த பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழனியில் முருகப்பெருமானை 3 கோலங்களில் தரிசிக்கலாம். பெரிய நாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும், திரு ஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வடிவிலும், மலை கோயிலில் கையில் தண்டத்துடனும் காட்சியளிக்கிறார்.
குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக, பிணி மற்றும் தோஷங்கள் நீங்க பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை வணங்குங்கள். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7826078907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.